எனக்கு உங்க அம்மா அக்காவை எல்லாம் பார்த்தா ஒரே நெகட்டிவ் வைபா இருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன். நீங்க சொல்றது சரிதான் மேடி. கண்மணி அம்மா பூமிக்காலாம் விஷத்தை கக்குற கருணாகும். அவங்க கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாத்தணும். பூமிகா, என்னடி இந்த நேரத்துல எதையோ யோசிக்கிற? தூங்கலையா? தூக்கம் வரமாட்டேங்குதுமா. தூக்கம் வரமாட்டேங்குதா? அந்த ஸ்வேதா இந்த வீட்டை விட்டும் மேடிய விட்டும் நிரந்தரமா போற அன்னைக்குதான் எனக்கு தூக்கம் வருமா. ஓ, ஸ்வேதா கிட்ட விட்ட சவாலை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா? அந்த ஸ்வேதா விஷயத்துல அப்புறம் பாத்துக்கலாம், விடு. வா வந்து படு. காலையில கோவிலுக்கு வேற போனோம். ஸ்வேதாவுக்கும் தாலி பிரிச்சு கோச்சாங்க. அம்மா, இந்த தாலி பிரிச்சு கோக்குறதுன்னு சொன்னல, அப்படின்னா என்ன? தாலி பிரிச்சு கோக்குறதுன்னா தாலியில இருக்க மஞ்ச கயிறு எடுத்துட்டு புது கயிறுலயோ இல்ல செயின்லயோ தாலிய கோக்குறது தான் தாலி பிரிச்சு கோக்குறது. ஏன் இத பத்தி எல்லாம் கேக்குற? மா, நாளைக்கு ஊரையே கூட்டி ஸ்வேதாக்கு தாலி பிரிச்சு போடும்போது ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லைன்னா என்ன ஆகும்? என்னடி சொல்ற? ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லையா? இல்லன்னா என்ன நடக்கும் அத சொல்லு. என்ன நடக்கும்? ஸ்வேதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல கழுத்துல தாலி இல்லன்னா அது ஸ்வேதாக்கு மட்டும் இல்ல, கல்பனாமா குடும்பத்துக்கே பெரிய அசிங்கம், அவமானமா போயிடும். கட்டின தாலிய ஒரு பொண்ணு எப்படி தொலைக்கலான்னு ஊரே ஸ்வேதாவை திட்டும் பேசும். கேவலமா போயிடும். ஊரை விடுமா. ஸ்வேதாவை தூக்கி வச்சு கொண்டாடுற கல்பனா ஆண்டி இந்த குடும்பம் எல்லாம் ஸ்வேதாவை திட்டி ஒதுக்குமா ஒதுக்காதா? கண்டிப்பா ஒதுக்குவாங்க. மேடி முதற்கொண்டு எல்லார்கிட்டயும் ஸ்வேதா திட்டு வாங்குவா. எங்க அம்மா வேற கொரட்டை விட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. பாட்டிய விடுமா. நான் சவால் விட்டா மாதிரி ஸ்வேதாவை நிம்மதியா வாழ விட மாட்டேன். ஸ்வேதா தாலிய அவ கழுத்துல இருந்து கழட்டணும். நாளைக்கு காலையில ஸ்வேதா எழுந்திருச்சு பாக்கும்போது அவ கழுத்துல இருக்கிற தாலி காணோன்னு ஸ்வேதா அழணும். தாலி காணாம போன விஷயத்த அவளோட புருஷன் மேடி கிட்ட கூட சொல்ல முடியாம ஸ்வேதா துடிக்கணும். எல்லாம் ஓகேதான். அது எப்படி ஸ்வேதா கழுத்துல இருந்து தாலிய கட்டுறது? அம்மா, இது காத்துல கரையக்கூடிய ஒரு விதமான மயக்க மருந்துமா. என்னடி இதெல்லாம் போய் பேக்ல வச்சிட்டு இருக்க? சொல்றத கேளுமா. இந்த மருந்த சுவாசிச்ச உடனே மயங்கிடுவாங்க. திருப்பி கண் முழிக்க 3-4 மணி நேரம் ஆயிடும். இந்த மருந்த ஏசி அவுட்டோர் யூனிட்ல ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அது வழியா இந்த மருந்து காத்துல கலந்து ஸ்வேதாவையும் மாதவனையும் எந்திரிக்க விடாம மயக்கமாக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்வேதா கழுத்துல இருக்கிற தாலிய எடுத்துடலாம். மயக்கெல்லாம் ஓகேதான். இருந்தாலும் ஸ்வேதா கழுத்துல இருந்து தாலிய கட்டுறது கொஞ்சம் ரிஸ்க். இது எப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்க அம்மா தான் சரியான ஆளு. அம்மா எந்திரிமா. மா எந்திரிமா. ஐயோ அடிக்காத அடிக்காத ஷண்முகம். மா எந்திரிமா. ஐயோ எல்லாம் தப்பு பண்ணது கண்மணி தான், நான் இல்ல. அடிக்காத. ஐயோ அடிக்காத அடிக்காத ஷண்முகம். இவள அனுப்பலான்னு பார்த்தா கனவுல எனக்கு எதிரா வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கா. உன்ன மா எந்திரிமா. எந்திரி எந்திரிமா. எந்திரி. என்னடி கண்மணி நீ அடி? எதுக்கு கண்மணி அடிச்ச? அடிக்காம உனக்கு கொஞ்சம் வாங்களா? நடுராத்திரில எழுப்பி கொஞ்சம் வாங்கலாங்கறா. இங்க இவ்ளோ பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு, நீ பொறுப்பே இல்லாம நல்லா தூங்கிட்டு இருக்க.
நடு ராத்திரியில தூங்க தானே செய்வாங்க. ஸ்வேதா திட்டிட்டு போனதுல கண்மணி பைத்தியம் ஆயிட்டாளா? பாட்டி நீ ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? அது ஒண்ணும் இல்ல. எல்லாம் ஓகேதான். நீ சொன்ன மாதிரி எல்லா வேலையும் காலையில பண்ணிடலாமே. ஹே கிழவி, நான் சொன்னது எல்லாம் நீ இப்ப பண்ணணும். இப்ப பண்ணணுமா? எனக்கு தூக்கம் வருது. மா ஒழுங்கா போய் வேலையை முடிச்சிட்டு வா. இல்ல நீ தூங்கும் போது தலகாணி எடுத்து உன் முகத்துல அழுத்தி உன் கதையவே முடிச்சிருவேன். அப்படிலாம் பண்ணிடாதரி. நீங்க சொல்றத இப்பவே பண்ணி தொலைகிறேன். சரி பாட்டி, நீ இங்கே இரு. நாங்க இப்பவே போய் ஏசில மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸ்வேதா மேடிய மயக்கமாக்கிட்டு உனக்கு கால் பண்றோம். நீ வந்துரு. சரி சரி. ஐயோ, என் பொண்ணும் பேத்தியும் சுத்தமான அக்மார்க்கு பஜாரிங்க. ச்சே, நம்ம தூங்குவோம். அம்மா அதை இட. பூமிகா, நீ போய் மயக்க மருந்து அவுடோர் யூனிட்ல ஸ்ப்ரே பண்ணு. சரிம்மா. மேடி, எனக்கு கிடைச்ச வரம் நீங்க. உங்களை நான் நல்லா பாத்துக்கணும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். வாழ்க்கை முழுக்க உங்களை வச்சு நான் கொண்டாடணும். உங்க குழந்தைய நான் என் கருவுல சுமக்கணும். நம்ம சந்தோஷமா வாழ்வோம் மேடி. அம்மா, இன்னும் 2 நிமிஷத்துல மேடியும் ஸ்வேதாவும் மயக்கம் ஆயிடுவாங்க. நீ உடனே பாட்டிக்கு போன் பண்ணி வர சொல்லு. ஸ்வேதாவோட தாலிய கழட்டிடலாம். சரி பூமிகா. என்னாச்சுமா? அம்மா ஏன் போனே எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. சரிம்மா, திரும்ப ட்ரை பண்ணுமா. இந்த கிழவி போனே எடுக்க மாட்டேங்குது பூமிகா. சரி, என்னன்னு போய் பார்க்கலாம் வா. அம்மா, இந்த ஏணி எடுத்து இங்க வச்சுட்டு போயிடலாம். என்னம்மா, பாட்டி திரும்ப தூங்கிடுச்சு. எழுப்புமா. மா மா எந்திரிமா, எந்திரி. என்னடி கண்மணி, ஏன் என்ன அடிச்ச? பாட்டி, உங்களை என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொன்னீங்க? நாங்க சொன்னது மொத்தத்தையும் மறந்துட்டியா? உன்னை கத்தி எடுத்து இப்ப குத்த போறேன் பாரு. இல்ல இல்ல, ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? இப்படி கத்தி முனையில வச்சு கேட்டா நான் என்னத்த சொல்றது? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நான் குத்தவா? சொல்றேன் கண்மணி, சொல்றேன். நானு யாருக்கும் தெரியாம ஸ்வேதாவோட தாலியை கழட்டிட்டு வரணும், அதானே? கரெக்ட் பாட்டி, சீக்கிரம் போய் ஸ்வேதாவோட தாலியை கழட்டி எடுத்துட்டு வாங்க. ஏன் பூமிகா, நான் தான் போணுமா? ஏன் நீங்க போக கூடாதா? பாட்டி புரிஞ்சுக்கங்க, நீங்க மாட்டினா கூட யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. காமெடி பீஸ்னு விட்டுருவாங்க. எங்க 2 பேர்ல யாரு போனாலும்
மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னது, நான் காமெடி பீஸா? ஷோ, சரி சரி, இப்ப கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறமா வேணா ஸ்வேதா தாலி எடுத்துக்கிட்டு வரேன். மா ஆ? இப்ப நீ போலனா உன் உயிரே போயிடும். உயிர் போயிடுமா? சரி சரி, கத்தாத, நானே போறேன். மா ஆ, இந்தா, இத யார் எடுத்துட்டு போவா? இந்தா கத்தி. ஸ்வேதா தாலியை கழட்ட முடியாட்டி இத வச்சு அறுத்துரு, சரியா? போ. அம்மா, எங்க அம்மா பாட்டி சொல்லிட்டா என்ன என்ன பண்றது? பண்றது? எதுக்கும் பாட்டிய ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வா. தூங்க விடுறாளுங்களா? நடுராத்திரில எழுப்பி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு. ச்சே. பாட்டி கரெக்டா ஸ்வேதா ரூமுக்கு போயிடுச்சு. என்னம்மா, பாட்டி ஸ்வேதா ரூம தாண்டி போகுது. அதாண்டி எனக்கும் தெரியல. இதுதானே ஸ்வேதா ரூமு? ஐயோ பூச்சு. மா, கிழவி தூக்க கலக்கத்துல ஸ்வேதா ரூம்னு நினைச்சு ராகினி ரூம்குள்ள போயிட்டு இருக்கு. எங்க அம்மா ஸ்வேதா தாலின்னு நினைச்சு அந்த ராகினி தாலிய அறுத்துட்டு வந்து நிக்க போகுது. ஓ, இப்ப என்ன பண்றது பூமிகா? வாமா முதல்ல போய் அந்த கிழவிய தடுப்போம். ஏ கேள்வி நில்லு. ஷோ, போச்சு, எங்க அம்மா ராகினி ரூமுக்குள்ளேயே போயிட்டா. எங்க அம்மா உள்ள போனது தெரிஞ்சிச்சு. அந்த ராகினி எந்திரிச்சு அந்த மலமாடு பிரகாஷையும் எழுப்பி விட்டுட்டா. அப்புறம் அந்த பிரகாஷ் என் பொண்டாட்டி தாலியவ அறுக்க வரேன்னு எங்க அம்மாவை டின்னு கட்டி அனுப்ப போறான். என்ன இது, ஒரே இருட்டா இருக்கு. எப்படி தாலிய கழட்டுறது? பேசாம லைட்ட போட்டு ஸ்வேதா கழுத்துல இருக்க தாலிய அறுத்துருவோமா? வேணாம், லைட்ட போட்டா ஸ்வேதா எழுந்திருச்சிருவா. அப்புறம் நம்ம தாலி அறுக்கவே முடியாது. இந்த இருட்டுல கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குதே. எங்க ஸ்வேதா? ஓ, அந்த பக்கம் படுத்திருக்காளா? என்ன ஸ்வேதா ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்கிறா? ஒரே நாள்ல இவ்வளவு இளைக்க முடியுமா? இல்ல தூக்க கலக்கத்துல எனக்கு அப்படி தெரியுதா? என்ன கருமமோ. நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா போய் படுத்து தூங்குவோம். ஐயோ, இது ராகினி. ஸ்வேதா ரூம்ல இவ என்ன பண்றா? இவங்க ரெண்டு பேரும் என்ன ஸ்வேதா ரூம்ல வந்து படுத்திருக்காங்க? இது யாரு ரூமு? இந்த கிழவி தாலி எடுக்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் சத்தத்தையே காணும். ஏமா, உள்ள என்னதாமா நடக்குது? தெரியலையே. ஐயோ, ஸ்வேதா ரூம் நினைச்சு ரூம் மாறி ராகினி ரூமுக்கு வந்துட்டேனா? ஸ்வேதா தாலி நினைச்சு ராகினி தாலி அறுக்காம விட்டேனே. உடனே இங்க இருந்து எஸ் ஆயிடணும். பூமிகா, ராகினி ரூம்ல சத்தம் கேக்குது, லைட்டும் எரியுது. எங்க அம்மா ராகினி தாலிய அறுத்துருச்சு போல இருக்கு. நில்லுங்க. ஆமா, எங்க ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூமிகா, எங்க அம்மாவை போய் கொஞ்சம் காப்பாத்திடி போடி. நான் போய் காப்பாத்துறதா? என்ன பார்த்தாதான் அந்த ராகினி இன்னும் டென்ஷன் ஆவா. அதனால நீயே உள்ள போய் காப்பாத்துப்போ. நானா? ஷோ, எங்க அம்மாக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு நானே போறேன். போறேன். என்ன திருட்டு மொழி முழிக்கிறீங்க? சொல்லுங்க, எதுக்கு இந்த நேரத்துல எங்க ரூமுக்குள்ள வந்தீங்க? ஆமா, பேய் மாதிரி வந்து நின்னு எதுக்கு என்ன பயமுறுத்துறீங்க? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா, அம்மா, கண்மணி. ஐயோ, இங்க என்னம்மா பண்ற? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நடுராத்திரியில எழுப்பி என்ன அனுப்பி வச்சதே இவதான். என்னம்மா நடிக்கிறா? உங்க அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க? அது வந்து எங்க அம்மாவுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு.
அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மூளையும் சரியில்லை. அடி பாவி, என்ன பைத்தியம் ஆக்கிட்டாளே. உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் புத்தி தான் சரியில்லைன்னு நினைச்சேன். இதுல மூளையும் சரியில்லையா? ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. போங்க. மாமா போலாம் போலாம். மாமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ, சொதப்பிட்டீங்க. தெரியாம பண்ணிட்டேன்டி. அம்மாவும் பாட்டியும் வந்துட்டாங்க. தூக்க கலக்கத்துல தெரியாம பண்ணிட்டேன். சரி வா போலாம். அம்மா, இது உள்ள வைமா. வாமா. வா வா போலாம் போலாம் வா. எதுக்கும் லாய்க்கு இல்ல. அம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பூமிகா. ஆமா. சரி, உங்க பிரச்சனையை விடுங்க. பாட்டி, நீங்க உடனே ஸ்வேதா ரூமுக்கு போய் அவ தாலிய கழட்டிட்டு வந்துருங்க. ஆத்தாளும் மகளும் விட மாட்டாளுங்க போல இருக்கே. என்ன பாக்குற? சீக்கிரம் போ. போறேன் போறேன். உன்னை பெத்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ. போங்க பாட்டி. போமா. ஸ்வேதாவும் மேடியும் நல்லா மயங்கிட்டாங்க. மயக்க மருந்து கலந்த ஏசி காத்து சுவாசிச்சு நாமளும் மயங்கிடக்கூடாது. ஐயோ, வா. ஸ்வேதா தாலிய கழட்டுறதுக்கு முன்னாடி ஸ்வேதாவும் மேடியும் மயங்கிட்டாங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தலாம். எப்படி செக் பண்ணி பாக்குறது? இதான் நல்ல ஐடியா. ஸ்வேதா மயக்கத்துல தான் இருக்கா. ஸ்வேதா தலைய கழட்டிட வேண்டியதுதான். பாட்டி வருது. என்னாச்சு? கழட்டிட்டேன். ஒரு வழியா கழட்டிட்டேன். ஓகே, ஓகே, வாங்க, வா, வா. போலாம் வாங்க. வா. பாட்டி, ஸ்வேதாவோட தாலிய காட்டு. இதோ இருக்கு பாரு. இந்த குடும்பங்கிற கூட்ட நீங்க கலைக்க நினைச்சாலும் சரி, மேடியை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சாலும் சரி, நான் பத்திரகாளியா ஆகி உங்க எல்லாரையும் வதம் பண்ணிடுவேன். ஹே ஸ்வேதா, உன்னும் புருஷன் மேடி இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தும் பிரிக்கவே முடியாதுன்னு என்கிட்டயே சவால் விட்டல. இப்போ உன் புருஷன் உனக்கு கட்டின தாலி ஏன் கையிலடி. நீ நாளைக்கு காலையில எழுந்திருச்சதுல இருந்து உன் தாலிய காணும்னு வேதனைப்பட்டு அவஸ்தைப்பட்டு தேடி கிடைக்காம கல்பனா ஆண்டி உன் புருஷன் மேடி இந்த குடும்பத்துல எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்க போற. ஆமா பூமிகா, அந்த ஸ்வேதா இன்னியோட காலி ஆயிடுவா. பூமிகா, இந்த தாலி என்ன பண்ண போற? அந்த ஸ்வேதாக்கு இந்த தாலி ஜென்மத்துக்கும் கிடைக்காத மாதிரி பண்ணிடணும் பாட்டி. ஆமா பூமிகா,
தாலியை தூக்கி எங்கேயாவது வீசிடலாம். என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். சரியான பொம்பளை கும்பகர்ணனா இருப்ப போல. போய் தொலை. பூமிகா, ஸ்வேதா தாலியை எங்க வீச போறோம்? வாமா சொல்றேன்.